தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. ஆர்டிஇ சட்டத்தின் கீழ் பயிலும் மாணவர்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான இந்த விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்கள். பல கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கான அந்த 25% இட ஒதுக்கீட்டிற்கான மாணவர் சேர்க்கை இந்த ஆண்டு இதுவரைக்கும் துவங்கவில்லை என கூறி கோவையை சேர்ந்த ஈஸ்வரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நேற்றைய தினம் நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்போது கடந்த 2021 ஆண்டு முதல் மத்திய அரசு இந்த நிதியை ஒதுக்கவில்லை என்றும் தமிழக அரசே முழு தொகையும் தற்போது ஒதுக்கி வருவதாக நேற்று தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விவகாரம் தொடர்பாக, அதாவது 25% இடஒதுக்கீட்டு இடங்களுக்கு தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதி குறித்த விவரங்களை இன்றைய தினம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு இன்றைய தினம் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அதன்படி இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரிக்க வந்த போது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த புதிய கல்விக் கொள்கை உள்ளிட்ட விவகாரம் தொடர்பாக மத்திய அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தமிழக அரசு கையெழுத்திடவில்லை. எனவே இந்த 25% அந்த ஏழை மாணவர்களுக்கான இடஒதுக்கீடுக்கான கல்வி கட்டணத்தை இதுவரைக்கும் ஒதுக்கவில்லை என்ற விளக்கத்தை தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் நாடு முழுவதும் பல மாநிலங்களில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார்கள். ஆனால் தமிழக அரசு மட்டும் கையெழுத்திடவில்லை என்றும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாவிட்டால் நிதி தர மாட்டோம் என்பது மத்திய அரசின் அந்த பெரிய அண்ணன் மனப்பான்மையை காட்டுகிறது என்று தமிழக தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்த நீதிபதிகள் இந்த 25% இடஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக வரும் மே மாதம் 28ஆம் தேதி நடக்க உள்ள அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்தும் அந்த விவரங்கள் குறித்தும் தெரிவிக்க வேண்டும் என்றும் தற்போது தமிழக அரசுக்கும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பாலா, விவரங்களுக்கு நன்றி மதன்.